ஒரு வீட்டில் ஒரு கும்பராசிக்காரங்க இருக்காங்கனாலே ரொம்ப அதிர்ஷ்டமான வீடு அந்த வீடு மாறி. ஏன்னா காலபுருஷனுக்கு லாபமான ராசி கும்பராசி. ராசியில ராகு, அந்த ராகு இருக்கிறது பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை இப்போ கொடுக்கும். அந்த ராகு பகவான் இருப்பது 7ல் கேது இருப்பது நண்பர்கள்ட்ட மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், இது பெரிய யோகம். புதன் உங்களுக்கு ஆட்சியாவே இருக்கு. ஸோ பிஸ்னஸ்ல நல்லா டெவலப் ஆக முடியும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? கும்பராசி, ஒரு வீட்டில் ஒரு கும்பராசிக்காரங்க இருக்காங்கனாலே ரொம்ப அதிர்ஷ்டமான வீடு அந்த வீடு மாறிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு லாபமான ராசி கும்பராசி. அப்போ அந்த லாபம் தரும், அந்த குடும்பத்திற்கு அது லாபம் தரும். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ராசியில் ராகு, அந்த ராகு இருக்கிறது பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை இப்போ கொடுக்கும். அந்த ராகு பகவான் இருப்பது 7ல் கேது இருப்பது நண்பர்கள்ட்ட மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். சில நண்பர்கள் கூட பழகி நமக்கு பிரச்சனையை பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும், இது பெரிய யோகம். புதன் உங்களுக்கு ஆட்சியாகவே இருக்குது. ஸோ பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆக முடியும். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கெலாம் இந்த மாதம் நல்ல மாதம். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் புதிய படங்கள் எடுப்பதற்கு இது நல்ல மாதம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி இந்த மாதம் இருக்கும். இன்னொரு பக்கம் திரைப்படத்துறையிலேயும் மட்டும் இல்லாமல் மற்ற துறைகள் இருப்பாங்க பாருங்க, கலைஞர்கள், பரதநாட்டிய கலைஞர்கள், ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரியாக எந்த துறையாக இருந்தாலும் அவெல்லாம் பெரிய சக்ஸஸ் இந்த மாதம் சேரும். நிறைய பேர் புதுசாக வீடு வாங்குவாங்க. அந்த வீடு வாங்குகிற யோகம் இந்த மாதம் வருது. பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகமும் வந்துடுது. சுக்கிர பகவான் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இப்போ கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையிலையும் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பிறப்புக்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது, இந்த செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கலாம், அது ரொம்ப நல்ல நேரம். கும்பராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இவங்க பிள்ளைகள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆவாங்க. அந்த ப்ரிப்பரேஷன் அவங்கள உயர்த்தும். அதுக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களே காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நெஞ்சு நோய் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், ஆஸ்துமா தொந்தரவு இப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் கூடுதல் கவனம் எடுக்கணும். யாருக்கும் எதையும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. நான் இதை செய்து தரேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அந்த ப்ராமிஸ் பண்ணால் அதை கீப்பப் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க, கேரண்டர் கையெழுத்து போடுறீங்கன்னா அது மறந்துடணும். இப்போ கையெழுத்து போட வேண்டாம். கையெழுத்து போட்டால் பிரச்சனை. ஆஃபீஸில் ஹையர் அஃபிஷியல் நீங்கள் ஒரு பேங்கிங் செக்டார்லேயே ஒர்க் பண்ணுறீங்க, ஹையர் அஃபிஷியல் இப்போ முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடணும், லோன் சாங்ஷனிங் விஷயத்துக்கு கையெழுத்து போடணும். ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய தொழிலதிபர், அவர் கடன் கட்டு வராரு, முறையில்லாத விஷயமாக கூட இருக்குது. நீங்கள் ஆனால் கையெழுத்து போடணும் ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்கன்னா எச்சரிக்கையாக இருந்துருங்க. பின்னால் பெரிய விசாரணைகளெல்லாம் மாட்டக்கூடிய அமைப்பு வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும்? ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். பழைய கடன்களெல்லாம் இப்போ அடைச்சிருவீங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். புது கடனும் வாங்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ஓகே சார். ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? கையெழுத்து போகிறதுல மட்டும்தானா இல்லை வேறு எதுலேயும் கவனமாக இருக்கணும்? மிக முக்கியமாக நாவடக்கம், பேச்சில் கவனமாக இருக்கணும். பேசுகிற பேச்சினால தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். சரிங்களா? கும்பராசிக்காரங்க என்ன கவனமாக இருந்தாலும் பல நேரங்களில் சோம்பேறிகள்னு பேர் கிடைச்சிடும். ஒரு காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களால பண்ண முடியாது. நீங்கள் ஒரு காரியம் 5 மணிக்கு நீங்கள் மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 5 மணிக்கு அவங்களை மீட் பண்ண முடியாது. அது தாமதமாக தான் ஆகும். சனி வக்கரம், சனி அவங்க ஜாதகர், சனி ராசிக்கு அதிபதி. அப்போ எல்லாமே லேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்குள்ள இயல்பான கேரக்டர். ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் பேச்சை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பெரிய வெற்றிகளை பெறுவாங்க. பல கும்பராசிக்காரர்களை பார்த்திங்கன்னா அதிகம் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அமைதியாக இருந்தாங்கன்னா வெற்றி பின்னால் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோ நல்ல விஷயம். பேச்சில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். ஓகே சார். ஸோ கும்பராசி என்பர்கள் ஜூலை மாதம் எந்த கடவுளை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? மிக முக்கியமாக இவர்களுடைய வழிபாடு அப்படின்ற போது மகாலட்சுமி வழிபாடு. பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் போய் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது பெரிய பெரிய சக்ஸஸ் வரும். காதலில் வெற்றி, குடும்பத்தில் சந்தோஷம், எல்லாமே நடக்கும். செய்து பார்க்க சொல்லுங்கள். ஓகே. எல்லா வெற்றியும் கிடைக்கும் போது நாவடக்கம் மட்டும் கும்பராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே சார், சூப்பர். ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க சார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள்.
கேது பகவான் சிம்மராசியிலும் ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்கள் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டாலும், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க சில பேர், லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்கணும். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு அந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6ஆவது திதி. அதாவது அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.